ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு விஜித் யூஸ். அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் 8 தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய சேலரி எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்டிக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்து ப்ரொமோவுக்கான ஒரு லீடு நம்ம வந்து நாளைக்கு வீடியோவில் சொல்லியிருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரியான ஒரு சீக்வன்ஸில் ஸோ ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு முழுவதுமாக ப்ரொமோ ஷூட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளிம்ஸ் வந்து பார்க்கலாம். அடுத்து இப்போ இருக்கிற கண்டஸ்டன்ஸில் யாரெல்லாம் வந்து ஃபைனல் ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி நமக்கு சில தகவல் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ பிக் பாஸ் 8 தமிழ். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜாக ஒரு பக்கம் வந்து போயிட்டு இருக்கு. அதை நம்ம இந்த வீடியோ இறுதியில் வந்து பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸுக்கு கமல் சாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோஸ்டிங்க்கு அப்படியே படிப்படியாக வந்து முன்னேறிட்டு இருந்தார். ஸோ 35 crores இருந்த கமல் சாருடைய சேலரி பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 4th சீசன்ல தான் வந்து வந்துச்சு. அதுக்கடுத்து 5th 6th 7th அவருடைய கிராஃப் வந்து சும்மா கிருட்டு மூவ் ஆகி கிட்டத்தட்ட 130 கோடி ரூபா வரைக்கும் வந்துருச்சு. பட் இந்த வட்டம் 150 கோடி ரூபா டிமாண்ட் பண்ணதுனால அது வந்து பிக் பாஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா பரிசீலனை பண்ணி அவங்களால வந்து கொடுக்க முடியல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. பட் இருந்தாலும் விஜய் சேதுபதி அவர்களுக்கு எந்த லெவலுக்கு வந்து கொடுக்க போறாங்கடா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்கும் வந்து தோணிட்டு தான் இருக்கு. ஆனால் அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா நான் நினைச்சேன் ஒரு 40 கோடி 35-40 கோடி கொடுப்பாங்கன்னு நினைச்சேன். பட் ஆனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லா அவருக்கு திருப்தி அளிக்கும் வகையில் நீங்க இந்த சீசன் நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 50 கோடி ரூபா வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்து நமக்கு வந்து வெளியே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 50 கோடி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா பிக் பாஸுக்கு சாதாரண விஷயம், அது ஒரு டிஆர்பி 500 கோடிக்கு வருது, என்னப்பா இதெல்லாம் ஒரு பெருசான்றீங்க? ஆமாங்க பெருசு தான். ஏன்னா இப்ப 50 கோடிக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா கமல் சாருக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் நீங்க போட்டீங்கனாலே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 80 கோடி ரூபா கமல் சாருக்கு அட்வான்ஸ்டா கொடுக்கணும். அதுக்கு இவங்க பியூட்டிஃபுல்லான டாஸ்க் வந்து டிசைன் பண்ணலாம், இல்ல சில விஷயங்கள் அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து இவங்க பிளான் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த ஒரு முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்குதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய சம்பளம் இப்ப மார்க்கெட் ரேட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். இப்ப வந்து குறைச்சிட்டார். ஏன்னா மகாராஜா ஓடினாலும் நமக்கு திருப்பி நிறைய படங்கள் நல்ல கதைகள் வரணும் அப்படின்றதுக்காக இப்ப 30 கோடி ரூபா தான் சம்பளம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா அவருக்கு வந்து ஒரு வருஷம் ஒரு படம் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் பண்ணாலே அவருக்கு லைஃப் வந்து ஓரளவு ஓடிடும் அப்படின்ற மாதிரி தான். அவர் வந்து பெரிதும் ஆசைப்படாத ஒரு கலைஞன் தான் என்னை பொறுத்த வரைக்கும். கோ வித் த ஃப்ளோ, எ பர்சன் வித் கோ வித் த ஃப்ளோ அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அவர்கள் பக்காவாக இதுல வந்து செட் ஆயிடுவாரு. இனிமேல் போஸ்டுக்கான சேஞ்சோ இல்ல எதுவோ விஜய் டிவி தரப்புல வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணவே வேண்டாம். ஏன்னா இவர் தான் இறுதி ஆயிரும் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது. ஓகேவா? அடுத்து ப்ரமோ ஷூட் பத்தி நம்ம பேசுவோம். கண்டிப்பா ப்ரமோ ஷூட் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா எப்ப வந்து அந்த ப்ரமோ ஷூட் பண்ணதை வந்து போட போறாங்கன்னு சொல்லி நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த வாரம் சண்டேல இருந்து அடுத்த புதன்கிழமை வரைக்குமே ஒருவருக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா புதன்கிழமை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்த ஒரு வாரம் இப்ப கோட்டோடைய ஹைப் வந்து போறதுனால கண்டிப்பா அவங்களுடைய பிளான் படி அவங்க கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா சண்டே ஒரு ஹைப் வந்து கொடுக்கலாம். அப்படி இல்லையா ஒரு வாரம் அப்படிங்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு புதன்கிழமை அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லலாம். ஸோ அது எனக்கு ஒரு பிளஸ்ஸான ஒரு மொமெண்டா தான் நான் பாக்குறேன். ஓகேங்களா? சரி, ப்ரொமோ ஷூட்டோடைய கான்செப்ட் என்ன பிரதர் உங்களுக்கு தெரியும் சொன்னீங்கல்ல, ஏதாவது ஒரு சின்ன ஒரு இது சொல்லலாம். நாளைக்கு நம்ம முழுசா டிஸ்கஸ் பண்ணலாம் என்னன்ட்டு. பட் இன்னைக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி நான் தரேன். என்ன அப்படின்னா இப்ப நமக்கு என்ன கேள்வி, கமல் சாரோட இடத்த விஜய் சேதுபதி வந்து நிரப்ப வந்திருக்காருல்ல. ஸோ அப்படி இருக்கும் பொழுது விஜய் சேதுபதி அவர்கள் எப்படி பண்ணுவாரு இந்த ஷோவை அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ்ல நம்ம வந்து பயணம் பண்ணுவோம். கரெக்டா? அதே தான் கொஸ்டின், அதே தான் ஆன்சரா வந்து ப்ரொமோல எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு கான்செப்ட். புரிஞ்சிச்சுல உங்களுக்கு? இதுதான் அதாவது விஜய் சேதுபதி எடுப்பா அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன், அதுதான் வந்து கான்செப்ட். ஸோ எப்படி அதை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதை வந்து நம்ம வெள்ளிக்கிழமை லைட்டா அப்படி பண்ணுவோம். ஏன்னா ப்ரொமோ ஷூட் வந்து நமக்கும் ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நம்மளும் பிக் பாஸ்லாம் வந்து ட்ரை பண்ணோம், நமக்கான ஒரு டிக்னிட்டியும் இருக்கு. இப்போ டக்குன்னு எல்லாத்தையும் வந்து உடைக்க முடியாது அப்படின்றதுனால ஸோ நம்மளும் வந்து டீசர்ல சொன்ன மாதிரி பிளேசர்லாம் போட்டு வருவார் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ரிவீல் பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி இதுவும் வந்து நடக்கும். ஸோ நாளைக்கு முழுவதுமா நம்ம வந்து அதை பண்ணிடலாம். ஓகேங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட், பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸோடைய லிஸ்ட் இது வரைக்கும் ஃபைனலான கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு கன்ஃபர்ம்டு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வரும்ல, அதுல இருந்து. ஸோ இதுல ஒரு 16 பேர் இருக்காங்க. இந்த 16ல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பேர் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லிப்ரா ரவீந்தர் அவர்கள்.
ஸோ லிப்ரா ரவீந்தர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவர் அவர். ஸோ அவருக்கு உண்டான ஒரு ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரஸாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறதுனா அவர் வந்து பிக் பாஸ் பற்றி மட்டும் பேச மாட்டார். எனி கான்ட்ரவர்சி தலைவனோட ஒரு பங்கு வந்து இருக்கும் அப்படிங்கிறதுனால சும்மாலாம் இருக்க மாட்டேன், இறங்கி செய்வேன் அப்படின்றதுனால பிக் பாஸ் டீம் வந்து அப்ரோச் பண்ணியிருக்கதா தகவல் வந்திருக்கு. ஸோ மேபி அவர் இந்த சீசன் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி. அடுத்து பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ பவித்ரா ஜனனி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தென்றல் வந்து என்னை தொடும் அப்படின்ற மாதிரி சீரியல், அப்புறம் ஆஃபீஸு, அப்புறம் ராஜா ராணி பண்ணியிருக்காங்க, பகல் நிலவுன்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். ஸோ இவங்க இந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ண போகிறாங்க, ஒரு சைலண்டான கேரக்டர் அப்படின்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். பட் அவங்களோட இம்பாக்ட் வந்து என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்து வினோத் பாபு அவர்கள். ஸோ வினோத் பாபு பொறுத்த வரைக்கும் திருப்பியும் இவங்க வந்து பவித்ரா ஜனனியோடைய பேரா வந்து பண்ணவர். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் அந்த 2021 தென்றல் வந்து என்னை தீண்டும் அந்த இதுவும் சுந்தரினியும் சுந்தரி நானும் அப்படின்ற சீரியல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இவருடைய பேரும் வந்து ஒரு டாப் லிஸ்ட்டில் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இது வந்து 3வது கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டு. 4வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அருண் நம்ம பாரதி கண்ணம்மா. இவர் வந்து அர்ச்சனா அவர்களுடைய ரெஃபரன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொன்னாலும் ரெஃபரன்ஸ் பண்ணால் மட்டும் எடுத்துட முடியுமா, அவருக்குன்னு ஒரு ஸ்கில் வேணும்ல. அப்படிங்கிறப்ப பாரதி கண்ணம்மா சீரியல் இருக்குல்ல, அதில் நடித்த ஒரு நபர் அப்படிங்கிறவர் தான். ஸோ பயங்கரமான ஒரு மூஞ்சிலே ரியாக்ஷன் காட்டிட்டு பேசவும் மாட்டார், கொஞ்சம் ரக்கடாக இருப்பா பார்க்கறதுக்கு. ஆளும் பிக் பாஸ்ல அப்படி இருப்பாரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த அளவுக்கு அவர் பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து 4வது பேர். 5வது பேர் காவியா அருள்மணி அவர்கள். ஸோ இவங்க வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த முல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேரக்டர் சித்ரா வந்து பண்ணியிருந்தாங்கல்ல, அது வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் இவங்க வந்து பண்ணாங்க. ஆனால் அதுக்கு ஜஸ்டிஸும் வந்து கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஸோ நல்ல ஒரு ஆக்ட்ரஸ் தான். பட் இந்த பிக் பாஸ் வீடு அவங்களுக்கு செட் ஆகுமா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணுவோம். ஓகேவா. இது வந்து 5வது. அப்புறம் 6வது ஆங்கர் தீபக் அவர்கள். ஸோ விஜய் டெலிவிஷனில் கிட்டத்தட்ட விஜய் டெலிவிஷன் மட்டும் இல்லை, எல்லா டெலிவிஷனும் அவருடைய ஒட்டுமொத்த கெரியரும் வந்து ஒருத்தர் வந்து தன்னுடைய ரத்தமும் சதையும் டெலிவிஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா. அது வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து தீபக் தான். ஏன்னா அவர் பண்ணாத ஷோஸ் கிடையாது, அவர் பண்ணாத சீரியல்ஸ் கிடையாது, அவர் பண்ணாத எதுவுமே கிடையாது அப்படின்றது மாதிரி தான். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டெடிகேட்டடான ஒரு பர்சன். ஸோ அவருக்கு ஒரு சென்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் மூலமாக கிடைக்குமா அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ தீபக் 6வது. அப்புறம் 7வது வந்து பார்த்தீங்கன்னா ஃபரினா அசட். ஸோ ஃபரினா அசட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாரதி கண்ணம்மால ஒரு வில்லி ரோல் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ எப்பயுமே அந்த சீரியல்லே போட்டு மிரட்டு பாரதியை போட்டு மண்டையிலே பிடிச்சி ஒரு ஆட்டுவாங்க. அதே பிக் பாஸ் வீட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கிறேன். ஸோ காவியா அருள்மணி 7வது. அடுத்து 8வது பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜே ஆஷிக். ஸோ ஆஷிக் பொறுத்த வரைக்கும் சன் மியூசிக்ல யார் யாரெல்லாம் என்னென்ன சென்ட் போட்டிருக்காங்க, யார் யார் என்னென்ன ஹேண்ட்பேக் வச்சிருக்காங்க, அதை போய் கொஞ்சம் மோந்து பார்ப்போமா, நோண்டி பார்ப்போமா அப்படின்ற மாதிரி பண்ணவர். அவர் இந்த பிக் பாஸ் வீட்டில் ஒருத்தனுடைய மைண்ட்லயும் இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி என்ன, ஒருத்தர் மைண்ட்ல இருக்கக்கூடிய என்ன விஷயங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறத போட்டு அடிக்கிறதுக்கு நான் வரண்டா கிளம்பி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வருவார்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய பேரும் வந்து இருக்கு அப்படிங்கிறது தான். அடுத்து 9வது இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷா குப்தா அவர்கள். தர்ஷா குப்தா பெரும்பாலும் படங்களில் வந்து நடிப்ப ஒரு ஆர்டிஸ்ட் கிடையாது, பட் அவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட் தான். சரிங்களா. அது போக குக் வித் கோமாளி அது வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டி ஷோன்னு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால அந்த பல்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ வெயிட் பண்ணி பாருவோம். தர்ஷா குப்தா அந்த 4 மணி குரூப் அதாவது ரம்யா பாண்டியன் 4 மணிக்கு கொஞ்சம் அப்படியே படம் செய்ய வைப்பாங்க, கறங்க வைப்பாங்க, அதே மாதிரியே இவங்களும் ஏதாவது பண்றாங்கன்னா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. பட் 4 மணி குரூப் எல்லாருமே கொஞ்சம் தயாரா இருங்க, நமக்கு ஏதோ வேற வேலைகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து சாலின் ஜோயா அவர்கள். ஸோ சாலின் ஜோயா பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி உள்ள வந்து சும்மா குக் வித் கோமாளியில நீ சூப்பரா இருக்கப்பா, அழகா இருக்க, அப்படி செம்மையா இருக்க, நீ ஹீரோயின் நடிச்சிருக்கியா, சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரி வந்து உருகுனாப்ல. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் வந்து உள்ள போனாங்க அப்படின்னா பிக் பாஸ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் அவர் விஜய் சேதுபதி அவர்கள் ஜோயாவுடைய கதியை என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. சாலின் ஜோயா. அடுத்து கோகுல். ஸோ கோகுல் அப்படின்றவர் வந்து மல்டிபிள் கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அப்புறம் படத்தில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, சின்ன சின்ன கேரக்டர்ஸ். குறிப்பாக விக்ரம் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேங் விஜய் சேதுபதி அவருடைய கேங்காக வருவார். ஸோ ரொம்ப க்ளோஸான ஒரு நபர் அப்படின்றத விஜய் சேதுபதி அவர்கள் வாடா மாப்பிள வளையப்பட்டி தோப்புல அப்படின்ற மாதிரி தூக்கிட்டு போயிட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து சோனியா அகர்வால் எல்லாருடைய கனவு கண்ணி கண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இப்போ கொஞ்சம் வெயிட்டும் வந்து குறைஞ்சி ஸோ டாப் புக்கில் செம்மையாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பேரும் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நம்ம வந்து பிவிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பாஸ் கைவாக்கில் நேற்று கோட்டோடைய ப்ரிவியூ ஷோ போயிருந்தேன். ஸோ அங்கே எல்லாத்தையும் பார்த்தேன். மதன் கோரி வந்திருந்தாப்புல, சனம் ஷெட்டி இருந்தாங்க, ப்ளஸ் ஐஸ்வர்யதா வந்திருந்தாங்க, அப்போ சகிலா மேம் வந்திருந்தாங்க. அப்பெல்லாம் கேட்டேன் போய் சகிலா மேம் என்ன மேம் உங்கள் பேர்லாம் சும்மா அடிப்படுது சும்மா பேசி பார்த்தேன். எப்பா நான் கேட்டு பார்த்தேன்ப்பா, பட் கிராஸ் ஓவர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலோடே இல்லை.
அதாவது ஏற்கனவே வந்துட்டாங்கன்னா இப்போ இந்த சீசனில் வர்றதுக்கு வந்து சான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து சிலதான் கேட்டு பார்த்தேன். அதெல்லாம் வந்து நான் அடுத்து இன்னொரு வீடியோவில் பொறுமையாக சொல்கிறேன். இப்போ நம்ம இதை முடிச்சிடலாம். அடுத்து அன்ஷிதா அக்பர் ஷா. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு என்ன சொல்கிறது, குக் வித் கோமாளியில் கண்டென்ட் ஜென்ரேட்டர் தான், கண்டென்ட் கொடுப்பாங்க. ஸோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் கொஞ்சம் வந்து பேசி கொஞ்சம் இக்கனா வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை கிளாரிட்டி பண்ணுறதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்து அவங்க வராங்களா அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து இந்த ஆசை கூட கட்சி சேர அந்த 2 பாட்டிலையும் வரக்கூடிய பெண்கள் இருக்காங்களா, சம்யுக்தா விஸ்வநாதன் மற்றும் பிரீத்தி முகுந்தன். அவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க கன்ஃபார்மா இந்த வட்டம் வந்து அப்ரோச் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்ற செய்தி வந்து. ஸோ அதில் பார்ப்போம் யார் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் இந்த லாஸ்ட்ல முடிச்சிடலாம். ஸோ இதில் வந்து கும்தான ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, நம்ம பார்த்திபன் அவர்கள் மற்றும் கார்த்திக்குமார் ஏற்கனவே பேசிட்டோம். ஸோ கார்த்திக்குமார் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆன்ஸ்பிளைனிங் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோ பண்ணாரு, காமெடியன், ஸ்டாண்டப் காமெடியன். மொத்தம் படங்கள் நிறைய நடிச்சிருக்காரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு பிரேக் தேவைப்படுது அப்படின்றதுனால என்ன முடிவு பண்ணாருன்னு தெரியல. ஸோ விஜய் சேதுபதி வந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் வந்து ஒரு பிரேக் பண்ணலாம்னு சொல்லி வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. பட் பார்த்திபன் இதுதான் வந்து என்னால் டக்குன்னு யோசிக்க முடியல. அஸ் டேரக்டரா அவர் வந்து நல்லா தான் வந்திருக்காரு. பட் அவருக்கு இந்த வீடு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆசை. அதனால் பிக் பாஸ் டீம் கிட்ட அப்ரோச் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ மேபி அவர் உள்ள வந்து பிக் பாஸ் மெம்பர்ஸ் ஏதாவது எடுத்தாங்கன்னா ஸோ வேற லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தான். அண்ணா அவர் உண்மையினா சொல்லி சாவடிப்பாப்புல, நீ கூப்பிட்டேன்னா வரமாட்டேன், கூப்பிடலாம் தூரத்தில் இருக்க மாட்டேன், கூப்பிட்டாலும் நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் சொல்லியிருப்பாப்புல. அது இப்போ கூட எனக்கு கண்ணு கலக்குது அப்படிங்கிறது தான். சரியா, கூப்பிட்டா வரேன், அதாவது கூப்பிட்டா வரலன்னு சொல்ல மாட்டேன், நீ கூப்பிடனாலும் நீ கூப்பிடுற தூரத்தில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி என்னத்தையும் அவனு சொல்லி குதர்க்கமாக பேசுவாப்புல. ஐயா நீங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களை டீகோட் பண்ணுறதுக்குனே ஒரு தனி டிகிரி பிடிக்கணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் சொல்ல மீண்டும் சந்தி.